உலகத்தில் பறந்து வாழும் அனைத்து அன்னை தமிழ் உறவுகளுக்கும் காலை நேர வணக்கம். இன்று நாம் கடவுளாக நேசிக்கும் ஐயா திலீபன் அவர்களினுடைய 37வது நினைவு நாள். ஒரு உயிர் உன்னதமானது என்பதை அறிவேன், அந்த உயிரினும் மேலானது எனது சுதந்திரம், எனது கௌரவம், எனது மானம் என்பதையும் அறிவேன். அதனால தான் தன்னுடைய உயிருக்கு மேலாக நேசித்த தாய்மண்ணிற்காக தன்னுடைய உயிரையே துச்சமாக எண்ணி அர்ப்பணித்தார்கள் தமிழீழ மக்கள். அதாவது இது அகிம்சை அதாவது உண்ணாவிரதம் என்றாலே மகாத்மா காந்தி அவர்களை சொல்லுவார்கள். உண்ணாவிரதம் அதாவது ஒரு தாய் நாட்டினுடைய விடுதலைக்காக ஒரு இளைஞன், ஒரு மருத்துவம் படித்து கொண்டு இருந்த ஒரு இளைஞன் உண்ணாவிரதம் இருந்து 12 நாள் பட்டினி கிடந்து உண்ணாவிரதம் இருந்தார் என்றால் அது நமது அண்ணன் திலீபன், தியாக தீபம் திலீபன் அண்ணன் அவர்கள்தான். ஈழத்தில் யாழ் நூலகத்தில் இந்திய யாழ் பல்கலைக்கழகம், யாழ் யூனிவர்சிட்டின்னு ஒன்று இருக்குது. அங்கே தாய்மொழியில் கல்வி கற்கக்கூடாது, தமிழ் மொழியில் கல்வி கற்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு சட்டத்தை சிங்களம் கொண்டு வரான். அப்போ ஒரு 5 அம்ச கோரிக்கை வச்சு நம்ம அண்ணன் தியாக தீபன் திலீபன் அவர்கள் உண்ணாவிரதம் பட்டினி இருக்கிறாரு. ஆமாம், அதாவது ஒரு மனிதன் ஒருவேளை உணவு இல்லாமல் இருந்தாலே துடித்து போகிறான். 12 நாட்கள் ஒரு பொட்டு நீர் இல்லாமல் தன்னுடைய உயிரை தானே ரசித்து ருசித்து இந்த இன விடுதலைக்காக, தன்னுடைய மொழி செத்துவிடக்கூடாது என்பதற்காக தாய்மொழியில் கல்வி கற்க வேண்டும், அதற்கு அங்கீகாரம் கொடுக்கணும். தமிழ் அதாவது தமிழர்கள் ஈழத்தில் அகதிகள் என்று சொன்னான். சிங்களம் அகதிகள்னு சொல்லி சிறையில் அடைக்க ஆரம்பித்தான். அப்படி செய்யக்கூடாது, எங்களுக்கும் உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லி அப்போ உண்ணாவிரதம் இருக்கிறாரு. அப்போ நமது தலைவர் பிரபாகரன் போய் வாபஸ் வாங்கி சொல்கிறாரு, தம்பி உண்ணாவிரதத்தை நீங்கள் கிளைக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்பொழுது அண்ணா, நீங்கள் எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும், நான் இந்த உண்ணாவிரதத்தை கிளைக்குமோ, உண்ணாவிரதத்துலேருந்து நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி, உண்ணாவிரதத்தை கிளைக்க சொல்லக்கூடாதுன்னு சொல்லி நீங்கள் எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி தாய்மண்ணின் விடுதலைக்காக இறுதி வரை பட்டினி கிடந்து தன்னுடைய உயிரை அர்ப்பணித்த ஐயா தியாக தீபம் திலீபன் அவர்களை இந்நாளில் உலகத் தமிழர்கள் அனைவரும் போற்றுவோம். நாம் பெரிதும் நேசிக்கின்ற சகாயம் ஐயா சொன்னார், அன்று 1987 காலகட்டத்தில் ஒரு ஈழத்தில் ஒரு கற்றறிந்த ஒரு இளைஞன், ஒரு மருத்துவம் படிக்கக்கூடிய ஒரு இளைஞன், தன்னுடைய தேசத்தை உயிராக நேசித்த ஒரு இளைஞன் திலீபன் இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக உண்ணாவிரதம் இருந்து இறந்தார். அன்று இருக்கக்கூடிய இளைஞர்களாக இருந்த என்னை மிகவும் பாதித்த, கதாநாயகனாக பாதித்த அவர்களுடைய பெயரை தான் எனது மகனுக்கு சூட்டினேன் என்று சொன்னதெல்லாம் இருக்குது. ஆமாம், இந்த தேசத்தை உயிராக நேசிக்கக்கூடிய ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் கதாநாயகனாக, ஒரு ரோல் மாடலாக இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஐயா அவர்கள்தான் ஐயா திலீபன் அவர்கள். தமிழீழம் மலர வேண்டும் என்ற தாயகம் இன்றைக்கி வரைக்குமே தமிழீழமும் வளரல, தாயகமும் வளரல. அதற்காக மிகப்பெரிய முயற்சி எடுத்துக்கொண்டு வருகின்றன உலகத் தமிழர்கள். ஆமாம், இந்நாளில் ஐயா அவர்களை போற்றி வணங்குவோம். நன்றி, வணக்கம்.